வணக்கங்க. கருவாடு தொக்கு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கருவாடை சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு மேலே வெள்ளை வெள்ளையாக இருக்கிறதையும் சைடில் இருக்க முள்ளையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. எண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயம், ஒரு வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு 5-6 பல் பூண்டு நச்சு போட்டுக்கோங்க. இதுக்கு 3 தக்காளி தேவைப்படும். ஒரு வெங்காயத்துக்கு 3 தக்காளி போடணும். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கருவாட்டிலே உப்பு இருக்கும் கொஞ்சம், அதனால் நம்ம பார்த்து போட்டுக்கலாம். பத்தலைன்னா மறுபடியும் போட்டுக்கலாம். இப்போ தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலா வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம கழுவி வச்ச கருவாட்டையும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கும் பொழுது கருவாட்டில் நம்மளோட இந்த மசாலா ஃபுல்லாகவே இறங்கிரும். இப்போ இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விடுங்க. இது நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி நம்மளுக்கு அந்த கருவாடும் வெந்துடும். கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம சிம்லே வச்சுட்டு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த சமயத்தில் நீங்கள் இதை ஆஃப் பண்ணிட்டா கருவாடு தொக்கு தயாராகிடும். இந்த தொக்கு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி.